இலங்கை இராணுவத்திற்கு எதிராக அறிக்கை வெளியிடக்கூடிய ஜெர்மனாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், யூரோப் கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா யூரோப் கண்ட்ரியும் தற்போது காசாவில் நடக்கிற இந்த அநியாயத்திற்கு துணை போகிறார்கள். பாலஸ்தீனியர்கள் இன்னைக்கு எங்களை நாடாக அங்கீகரிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது யாருடைய நாடு? ஜனாசாக்களை அழிப்பதற்கென்று சொல்லியே நாய் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இப்படி ஒரு அநியாயம் ஹிட்லருடைய காலத்தில் நாஜி படைகளால் கூட நடத்தப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, உடனடியாக சரண்டர் ஆகலன்னு சொன்ன பாலஸ்தீன விடுதலை போராளிகள் காசாவில் இன்னொரு நரகத்தை பார்ப்பீர்கள் என்கிறார். காசாவுல நீ பார்க்கிறதுக்கு நரகம் ஒன்று கிடையாது. இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய இன அழிப்பு ஜெனசைட்டை நிறுத்த கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு 440வது நாளை தாண்டி இருக்கிறோம். ஒரு வருடமும் 3 மாதங்களையும் தாண்டி பாரிய ஒரு இன அழிப்பு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் நடத்தப்படுகிறது. காசாவிலே தாக்குதல் நடத்துகிறார்கள், யமனிலே தாக்குதல் நடத்துகிறார்கள். சீஸ்ஃபயர் உண்டாக்கப்பட்டதற்கு பிறகும் மீண்டும் லெபனான் பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறார்கள். சிரியாவுக்குள் நுழைந்து அடாவடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படி உலகமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள்தான் ராஜாக்களை போன்று நினைத்து கொண்டு அகம்பாவத்தோடு அனைத்து நாடுகளிலும் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுமையான ஆயுத சப்ளையை பண்ணி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் தான் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு தடை செய்யப்பட்ட பல ஆயுதங்கள் காசாவிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பூமியையே இடித்து விழுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம்களை கூட கொண்டு வந்து அள்ளி போட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களை அழித்தொழிக்கக்கூடிய காரியத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலில் இயங்கக்கூடிய லண்டனை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் பத்திரிகைக்கு இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக வடக்கு காசா, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களிடத்தில் ஹெரேட்ஸ் பத்திரிகை பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்பதை கேட்கிற போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால், எங்களுக்கு மத்தியிலே பாலஸ்தீனர்களை கொன்றொழிப்பதில் போட்டி இருக்கிறது. எங்களுடைய ஒரு படைப்பிரிவு 150 பேரை கொண்டால் இன்னொரு படைப்பிரிவு 200 பேரை கொல்ல வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு பாலஸ்தீனரை கொல்வதற்கு கூட நாங்கள் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களை பயன்படுத்தி அவர்களை கொன்றொழிப்போம். கொல்லுகிற நேரத்தில் சிரித்து கொண்டே போட்டி போட்டு கொல்லுவோம் என்று பகிரங்கமாக அவர்கள் நேற்று ஹெரேட்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருப்பதை பார்க்க முடியும். அதில் அவங்க சொன்ன பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனர்களில் நாங்கள் கொல்லுகிற போது 200 பேரை கொன்றோம் என்றால் அதிலே 10 பேர் தான் பாலஸ்டைன் போராளிகளாக இருப்பார்கள். பாலஸ்தீனத்திலே சுதந்திரத்திற்காக போராடுகிற பாலஸ்டைன் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் 10 பேர் தான் இருப்பார்கள். மீதி 190 பேரும் அப்பாவிகளாகத்தான் இருப்பார்கள் என்று பகிரங்கமாகவே ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்களே வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்தது மட்டுமல்லாமல் அங்கு கொல்லப்படுகிற அப்பாவிகளை போட்டோ எடுத்து நாங்கள் அனுப்புவோம். அனுப்பியதற்கு பிறகு ஜனாசாக்களை கையளிக்க மாட்டோம். ஜனாசாக்களை அழிப்பதற்கென்று சொல்லியே நாய் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். நாய்களை வளர்த்து, வெறி நாய்களை வளர்த்து பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவித்ததற்கு பிறகு அவர்களுடைய ஜனாசாக்களை நாய்களை விட்டு குதற விடுகிறார்கள், நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள், நாய்களை விட்டு சாப்பிட விடுகிறார்கள். இப்படி ஒரு அநியாயம் ஹிட்லருடைய காலத்தில் நாஜி படைகளால் கூட நடத்தப்படவில்லை. நாஜிக்களால் கூட செய்யாத அநியாயத்தை இன்றைக்கு நெத்தன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு மந்திரியாக செயல்பட்ட யோ கேலண்ட்டுக்கும் எதிராக சர்வதேச நீதிமன்றம் ICC குற்றவியல் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்யுமாறு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறார்கள். 149 நாடுகள் உலகம் பூராகவும் ரோம் சட்டத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ரோம் சட்டத்திலே கையெழுத்திட்டிருக்கக்கூடிய 149 நாடுகளில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற நியதி இருக்கிற போது யோ கேலண்ட்டை அமெரிக்காவுக்கு அழைத்து நாங்கள் கைது செய்ய மாட்டோம் என்று, இதை பார்த்துக்கொள்ளுங்க, உலகமே பார்த்துக்கிறீங்க, இஸ்ரேலியர்களை நாங்கள் கைது செய்ய மாட்டோம் என்று அமெரிக்காவினுடைய அரசாங்கம் மிக தெளிவாக நடந்து கொள்கிறது. நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, உடனடியாக சரண்டர் ஆகல் என்று சொன்ன பாலஸ்தீன விடுதலை போராளிகள் காசாவில் இன்னொரு நரகத்தை பார்ப்பீர்கள் என்கிறார். காசாவில் நீ பார்க்கறதுக்கு நரகம் ஒன்று கிடையாது.
அங்கே எந்த கட்டிடமும் கிடையாது. 93% கட்டிடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் அங்கே அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்த பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டது. வீடுகள் அழிக்கப்பட்டு விட்டது. அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவில்லை, எடுக்கிறதுக்கு மருந்து இல்லை. நேற்று இரவு கமால் அத்வான் மருத்துவமனை மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய 32 மருத்துவமனைகள் இதுவரைக்கும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. துருக்கி மருத்துவமனை அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷிய மருத்துவமனை அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா மருத்துவமனைகளையும் அழித்து விட்டார்கள். எந்த ஒரு யுத்தத்தில் கூட இப்படியான அநியாயம் நடந்தால் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, ஒவ்வொரு முறையும் ஜெனீவாவினுடைய அறிக்கை வருகிற நேரத்தில், ஜெனீவா கூட்டத்தொடர் வருகிற நேரத்தில் இலங்கை இராணுவ குற்றத்தை மேற்கொண்டது, இலங்கை அப்படி செய்தது, இலங்கை இப்படி செய்தது என்று இலங்கை இராணுவத்திற்கு எதிராக குதிக்கக்கூடிய, இலங்கை இராணுவத்திற்கு எதிராக அறிக்கை வெளியிடக்கூடிய ஜெர்மனாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், யூரோப் கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா யூரோப் கண்ட்ரியும் தற்போது காசாவில் நடக்கிற இந்த அநியாயத்திற்கு துணை போகிறார்கள். அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு கீழைத்தேய நாட்டில் ஏதாவது நடந்தால் தூக்கி பிடிச்சுக்கிட்டு வருவாங்க. காசாவில் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தமான நாடு? 1948களுக்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக வரைக்கும் அது பாலஸ்தீனமாகத்தான் இருந்தது. பாலஸ்தீனியர்கள் இன்னைக்கு எங்களை நாடாக அங்கீகரிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது யாருடைய நாடு? பாலஸ்தீன மக்களுக்குரிய நாடு, பாலஸ்தீனியனுக்கு சொந்தமான நாடு. அந்த நாட்டை ஆக்கிரமித்து அந்த நாட்டையே கைப்பற்றி வைத்துக் கொண்டு உங்களுக்கு நாடு தரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? எந்த கோர்ட்ல இதுக்கு நீதி கேட்கிறது? ஐநா சபை யுத்தத்தை நிறுத்த சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதநேயமிக்க அத்தனை பேரும் யுத்தத்தை நிறுத்த சொல்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் யுத்தத்தை நிறுத்தாமல் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தில் முழுக்க அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடியவர்கள் பல நாடுகளிலும் சென்று தஞ்சம் அடைகிறார்கள். இலங்கைக்கு நேற்று 2 நாட்களுக்கு முன்பதாக நமக்கு தெரியும், இலங்கையில ஜெல் பிரான்புக் என்று சொல்லக்கூடியவன், டெர்மினேட்டர் என்று சொல்லக்கூடியவன் இலங்கையிலே வந்து இருந்தது நமக்கு தெரியும். இன்றைக்கு காலையில் கான் நியூஸ், இஸ்ரேலி டைம்ஸ், கான் நியூஸ், வாலா போன்ற செய்தி சேவைகள் அவன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் இலங்கையிலே வந்து அவன் தஞ்சம் அடைந்திருந்தான். இவன் யாருன்னா, இவனுக்கு பேரே டெர்மினேட்டர். குழந்தைகளை கொல்வதில் ரொம்ப ஃபேமஸ். இவன் தான் ஹிந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தையை கொன்றவன். அப்பாவி குழந்தையை கொன்றது மட்டுமல்லாம, நான் ஒரு அப்பாவி பிள்ளையை கொன்றிருக்கேன் பாருன்னு சொல்லி வீடியோ எடுத்து வீடியோவை வெளியிட்ட ஒரு மனித மிருகம். இந்த மனித மிருகங்களுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போக முடியும். ஆனால் காசாவில் இருக்கிற ஒரு அப்பாவிக்கு போக முடியுமா? காசாவில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவ தேவைக்காக போக முடிகிறதா? இதுவரைக்கும் யுத்தம் நிறுத்தப்படவில்லை. 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட 1,10,000க்கு மேற்பட்டவர்கள் உடல்களை ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மருத்துவமனையும் மூடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியவில்லை. 1 வருடமும் 3 மாதங்களை தாண்டியும் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வர முடியலை என்று சொன்னா என்ன ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம்ங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர முடியாதா? சிரியாவிலேயே எல்லாம் மாறி போச்சு. ஏன் காசாவில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியல? மற்ற நாடுகளில் மாற்றத்தை உண்டாக்குற நீங்க ஏன் இங்க செய்ய முடியலன்னா, அமெரிக்கா தலையிடுகிறது. அமெரிக்கா தலையிட்டு எல்லா விவகாரத்திலும் இஸ்ரேலை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலியர்கள் செய்கிற இந்த அநியாயம் முடிவுக்கு வர வேண்டும். அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிக்கு முன்பதாக இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகிறது. ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இலங்கை அரசாங்கம் ஆளுகிற ஏகேடி கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் அவங்க ப்ரோ பாலஸ்தீனியன், அவர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஏற்கனவே இலங்கை வரலாற்றிலேயே இலங்கை எப்பொழுதுமே பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு கொடுக்கப்பட வேண்டும், இரட்டை நாடுகள், டபுள் ஸ்டேட் என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாடு. ஐநாவிலே கொண்டு வரக்கூடிய எல்லா தீர்மானங்களிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இலங்கை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சீஸ் ஃபயர் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும், யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக அத்தனை பேரும் குரல் எழுப்ப வேண்டும். இலங்கை அரசாங்கமும் இதை ஓங்கி குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.